ஒரு டிசி மோட்டாரின் செயல்பாடு மின்காந்தவியல் என்ற அடிப்படை கொள்கையை சார்ந்துள்ளது. டிசி மோட்டார் ஒரு காந்தப்புலத்தின் நடுவிலுள்ள மின்கம்பிச் சுருள் காயில் வழியாக மின்சாரம் பாயும்போதுதான் மின்சாரம் பாயும் ஒரு கடத்தியை காந்தப்புலத்திற்குள் வைக்கும்போது அந்த கடத்தியின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. இந்த விசையே மோட்டாரை சுழற்றுகிறது. டிசி மோட்டார் சுழல்வதற்கு காந்தப்புலம்தான் அடித்தளமாகும். காந்தப்புலத்தை உருவாக்குவதற்கும் சுழற்சியை உருவாக்குவதற்கும் இரண்டு முக்கிய பாகங்கள் உள்ளன: ஸ்டேட்டர் அண்டு ரோட்டார். ஸ்டேட்டர் நிரந்தர காந்தங்கள், இது மோட்டாரில் நிலையான காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. ரோட்டார் அல்லது ஆர்மேச்சர் மின்சாரம் பாயும்போது இது ஒரு தற்காலிக மின்காந்தமாக மாறி சுழலும் சக்தியை பெறுகிறது. ஸ்டேட்டரின் நிரந்தர காந்தங்கள் காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. ஆர்மேச்சருக்கு மின்சாரம் செல்லும்போது ஆர்மேச்சரும் ஒரு மின்காந்தமாக மாறுகிறது. இந்த இரண்டு காந்தப்புலங்களும் நிலையானது மற்றும் மின்காந்தம் ஒன்று கொண்ட ஈர்க்கவும் விலக்கவும் செய்கின்றன. இந்த தொடர்ச்சியான ஈர்ப்பு மற்றும் விலக்கல் செயல்பாடே திருப்பு விசையாக மாறி ரோட்டாரை தொடர்ந்து ஒரே திசையில் சுழல வைக்கிறது.